ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி குல்ஃபி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு மோல்டெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ் இல்லைனா கண்ணாடி கிளாஸை வச்சு செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ரிச்சாக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரி. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. பேனில் 1.5 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேங்க. மிதமான சூட்டில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே சேர்கிற ஆடை எல்லாத்தையும் அந்த பால்லே கலந்து விட்டுருங்க. தனியாலாம் எடுத்துடாதீங்க. இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானதே அந்த பால் ஆடை தாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா 15 நிமிஷம் வரைக்கும் இந்த பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். ஆடை வந்துச்சுன்னா அதை நல்லா அந்த பால்லே கலந்து விட்டுருங்க. ஒன்றரை லிட்டர் பால் கொஞ்சம் பாதியாக குறையணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. $50 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா பால் நல்லா திக்காக ஆடையாக இருக்குது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா நம்ம ஆற விடணும். பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமினஸ்ஸாக இருக்கும். அதில் இருக்கிற ஆடைங்களும் நல்லா உடஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அது மாதிரி ஹேண்ட் பீட்டர் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஊற்றி 1 நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமினஸ்ஸாக நல்லா நுரையோடு இருக்கும். பாலை நல்லா அடித்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில்வர் டம்ளர் எடுத்துக்கோங்க. நம்ம குல்ஃபியை ஒரு சில்வர் டம்ளரில் ஊற்றியாச்சு. ஊற்றி இது செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் பார்ட்டினா நிறையா சில்வர் டம்ளர்லாம் இருக்காது. அதனால் டீக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்து 3/4 கப் அளவு தாங்க ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. 3/4 கப் அளவு ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபாயில் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே நல்லா கவர் பண்ணிடலாம். ஏன் நம்ம கவர் பண்ணுறோன்னா மேலே கிறிஸ்டலைஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இது. ஏன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்டா. இது கவர் பண்ணோன்னா நல்லா அதே க்ரீமினஸாகவும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா டம்ளரையும் நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கத்தியை வச்சு ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் குச்சி இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் குச்சி இல்லாட்டி பரவாயில்ல, இதே மாதிரி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஐஸ் ஆகிறதுக்கு. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை 2 செகண்டுக்கு இப்படி டிப் பண்ணி எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் குல்ஃபியை. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் குச்சியை மேலே பிடிக்காமல் நல்லா அந்த குத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே பிடிச்சி லைட்டாக திருவுனிங்கனாலே ஈஸியாக வெளியில் வந்துடும். நான் இன்னொரு கப்லேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த டீ கப்பில் செஞ்சது இதில் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி டக்குன்னு இந்த டீ கப்பில் செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான யம்மியான குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.